வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நீங்கள் டைட்டிலில் தம்ப்நெயிலில் பார்த்தது 100% கரெக்டு தான். எஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அழுத்தது சீன் போடுறேன். ஸோ விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போவே பமி பார்த்தோன்னா வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பிளான் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னால் ஏன் விற்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே வந்துட்டு நம்ம எல்லாத்தோட ஸ்டார்ட் பண்ணல, ஒன்றுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜுவல்ஸ் விற்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்டலாக வந்துட்டு எங்களை அஃபெக்ட் பண்ணல. என்ன அஃபெக்ட் பண்ணல, பமியை கூட அஃபெக்ட் பண்ணுச்சு லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பமி அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனால் என்ன வந்துட்டு சுத்தமாக அதை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் ஏன் விற்கிறோம் அது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பமி கிட்ட ஒரு 2 வார்த்தை கேட்போம். என்ன கேட்க போறீங்க? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது வச்சிருப்பீங்களே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதுதான், என்னையும் பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகல, ஆனாலும் ஒரு 20-30% அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குல்ல, அதுக்காக. ஆனாலும் பரவாயில்ல, நல்ல விஷயத்துக்காக தானே. நல்ல விஷயம்னு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு தானே. நல்ல விஷயத்துக்காகனா வந்துட்டு நம்ம ஏதோ நல்லது பண்ண போறோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தங்க கிட்ட போய் கடன் வாங்குறதுக்கு பதிலா இருக்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணோம். நம்ம நல்லா இருக்கிறத வந்துட்டு வீடியோவில் நம்ம காட்டுறோம். அப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கிறத மட்டுமே வந்து நம்ம காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே, இவங்க வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாத்துக்குமே அது ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகுது. நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் அதை வாங்குறீங்க இதை வாங்குறீங்க, எல்லாத்தோட லைஃப்லேயும் பின்னாடி இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. நாங்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விற்கவும் செய்வோம், சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனசளவில் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகவும் செய்யும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் இன்றைக்கி நடக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸு. இதுதான் நம்ம இன்னைக்கு சேல் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஃபங்கஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, சிலிக்கா ஜெல்லு இதெல்லாம் இருக்கு. ஆனால் பமி ஒரு தடவை போட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இந்த ஹவுஸ் வார்மிங்க்கு வரும்போது ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. இது ஒரு சாக்கர் செட்டு. இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நீ வாங்கி கொடுத்தது தானே, டெலிவரிக்கு அப்புறம் ஐரா பிறந்த அந்த டைமில் வாங்கி கொடுத்த செட்டு இது. இந்த வீட்டுக்கு வரும்போது ஹவுஸ் வார்மிங் அந்த அன்னைக்கு நைட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறப்போ இந்த சாக்கர் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ அந்த டைம் ஒரு பிளாக் மேட் ஃபினிஷிங் இருக்கிற ஒரு கோல்டு. இது ஒரே ஒரு டிசைன் தான் இருக்குது இதில். ஆமாம், சிங்கிள் டிசைன். ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்த ஒரு செட்டு இது. ஆக்சுவலி எனக்கு இப்போ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் குண்டானதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ ஐரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தது. ஆனால் இப்போ கொடுக்க முடியாது. ஓகே, ஒன்று போனால் தானே இன்னொன்று பெருசாக கிடைக்குங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் சொல்கிறேன் வாங்குவோம். எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணணும். நல்லது கிடைக்கிறப்ப நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அப்போ கெட்டது நடக்கிறப்பவும் சரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு யோசிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து ஒரு பேங்கிள். இது எப்போ இடையில வாங்கினது வளைஞ்சே போயிடுச்சு. ரொம்ப தின்னான ஒரு பேங்கிள் தான், 2 பேங்கிள். இது வந்து ஃபஸ்ட்டு சுயல் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு பேங்கிள். இது ஞாபகம் இருக்கா? வேலைக்கு போகிறப்போவா? இல்லை, அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தது தான். பேங்கிளாக எனக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு பேங்கிள் இது. இது ஒன்று தான் இருக்குது, அதுவும் இந்த 2 செட்டு தான் இருக்குது பேங்கிள்னு சொல்கிறதுக்கு. ஸோ அது மட்டும்தான். இது ரொம்ப நாள் நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன், கையிலே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கையெல்லாம் நீர் கோர்த்ததுக்கப்புறம் கழட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் போடவே இல்லை. சரி, அது ஒன்று. இதுக்குள்ளே கம்மல் எல்லாம் தான் இருக்குது. கம்மலும் கொடுக்க போகிறோமா? இல்லை, கம்மல் கொடுத்தாலும் நஷ்டம்தான், ஒன்றும் கிடைக்காதுடா. எல்லாம் கம்மி. அதுவும் இதெல்லாம் 18 கேரட்டு தான் நீ எனக்கு கிஃப்ட் பண்ணது. அதெல்லாம் பமி இது போடவே இல்லை. இதெல்லாம் விற்க முடியாது. ஐராக்கு பிறந்தப்போ கிஃப்ட் கிடைக்கும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மளுக்கு தான். அதுக்கப்புறம் கீழே இருக்குது இந்த முல்லை முட்டு. ஃபஸ்ட்டு வாங்கின நெக்லஸ் இது. ஃபஸ்ட்டு ஒரு செயின் மட்டும்தான் இருக்குது. அந்த செயின் எப்போவுமே கழுத்தில் இருக்கும், சுயல் போட்ட செயின். அதுக்கப்புறம் நெக்லஸ்ன்னு சொல்லி வாங்கினா ஒரு நெக்லஸ் தான் இது. சீட்டு போட்டு வாங்கினது, 10 months சீட்டு இருக்கும்ல, கோல்டு சீட், அதில் வாங்கினது. முல்லை முட்டு மலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் அப்படின்னா இதுதான்.
எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, எனக்கு முல்லை மொட்டு மாலை போடணும், முல்லை மொட்டு மாலை போடணும்னு சொல்லிட்டு மந்த்லி சீட்டு கட்டி வாங்கின ஒரு ஹாரம் தானே பெருசாக சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு முல்லை மொட்டு செயின். ஸோ இதுவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது இடையில வாங்கின ஒரு சின்ன நெக்லஸ் ஒன்று. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். ஏன்னா சிம்பிளாக இருக்கும், சுடிதாருக்கு போடலாம், சாரீக்கு போடலாம். நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன், ஆனால் ஷால் போட்டு மறைக்கிறதுனால இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த 3 நெக்லஸில் நான் நிறைய டைம் போட்டது இந்த சின்ன நெக்லஸ், இந்த குட்டி நெக்லஸ் தான். எனக்கு குட்டி நெக்லஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 3 நெக்லஸும் இந்த 3 வளையலும் தான் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு. அதை தான் இப்போ மொத்தமாக நம்ம விற்க போகிறோம். ஓகே, போகலாமா? போகலாம். நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் சேல் பண்ணுறது உங்களுக்கு நஷ்டம் தானே. இந்த மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி, வேற என்ன வரும், அந்த மாதிரி செய்கூலி, வேஸ்டேஜ், இதெல்லாம் நஷ்டம் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து மந்த்லி சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜ் இது எதுவுமே இல்லாமல் தான் நம்ம கோல்டு எடுத்தோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கும். கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வர்ற மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம் எல்லா ஜுவல்ஸுமே. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு சேல் பண்ணும்போது வாங்கின அமௌண்ட்டுக்கே கிடைக்கும்ல, நஷ்டம் அதிகமாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிராம் ரேட் ஏறிட்டே போகுது. இல்லை நம்ம வாங்குறப்ப என்ன ரேட் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் பார்க்குறப்போ 7,060 அந்த மாதிரி தாண்டி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏறிட்டே போகுது. ஸோ அதனால நஷ்டம் இல்லைன்னு கால்குலேட் பண்ணி பார்த்து தான் சரி வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணோம். இன்னொன்று வந்து நிறைய பேர் விற்கிறதுக்கு பேசாமல் போய் வைக்கலாம் இல்லை அப்படிமீங்க. ஆல்ரெடி ஒரு நகையை நாங்கள் வச்சிருக்கோம். ஒரு 10 பவுன் பக்கம் வச்சனால தான் பார்த்தீங்க 10 இல்லை 20 பவுன் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கோம். அது வச்சதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே. நம்ம வச்சு நம்ம கிடைச்ச அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் ஒரு 6 லட்ச ரூபாயோ சம்திங் ஏதோ கிடச்சிது. நம்ம அதை தான் நிக்கிஸ் பாஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கோம். இப்போ இது என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 60,000 ரூபா பக்கம் இன்ட்ரெஸ்ட்டாக மாறி நிற்கிது. அப்போ 60,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காத விஷயம். இந்த மாதிரி நகையை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அடகு வைக்கிறது நான் பண்ணதே இல்லை இது வரைக்கும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நகை அடகு வைக்கிறது நான் பண்ணவும் மாட்டேன், யாருக்கும் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு சில பேர்த்தோட பேச்சு கேட்டு லாஸ்ட்டாக வந்து நானே கொண்டு போய் வச்சு இப்போ லாக் ஆகிட்டேன். இப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து இதை விற்று தான் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடைப்போம். அடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஜுவல் எடுத்து அதை திருப்பி சேல் பண்ணி எங்களுக்கு இருக்கிற ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்துக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு 2 இடத்துல நம்ம கால் பண்ணி கேட்டிருக்கோம். எந்த ரேட் வாங்கின இடத்துக்கும் கேட்டிருக்கோம், வாங்கின இடத்துலயும் இன்னொரு இடத்துலயும் கேட்டிருக்கோம். ஸோ எந்த ரேட்டுக்கு எடுக்கிறாங்க, இத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்கும்ல. பழைய கோல்டு தான். இப்போ நம்ம போன மாதம் வாங்கினா கூட அது இப்போ கொடுத்தா அது பழைய கோல்டு கணக்கில் தான் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஷாப்பில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் கம்மி பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ டைரெக்டாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாமே 916ங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துட்டு எங்கே அதிக ரேட்டு கிடைக்குதோ அங்கே நம்ம கொண்டு போய் வித்துடலாம். இப்போ நாங்கள் 2 இடத்துல கேட்டிருக்கோம். என்னன்னா நம்ம கோல்டு இது வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2% இப்போ இருக்கிற ரேட்லேருந்து 2% கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நிறைய அந்த ஆடு வருது அட்டிகா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்டிகா கோல்டில் கேட்டப்போ இன்னைக்கு வந்துட்டு கோல்டு ரேட்டு 7,065 ரூபா, ஆனால் 7,055 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 6 மணிக்குள்ள நம்ம போகணும். இப்போவே 5 மணி ஆயிடுச்சு. அட்டிகாக்கு தான் இப்போ நான் மேப் போட்டிருக்கேன். போகலாம், அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் இன்னும் இவ்வளோ வாங்க முடியுமான்னு தெரியாதுல்ல. இது இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லிடுறேன். இது வந்துட்டு எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது வந்துட்டு ஒரு நாலேஜபிள் வீடியோவாக இருக்கட்டும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேல் அப்படின்னாலே பக்கத்தில் ஏரியாவில் யாராக இருக்காங்களா அப்படின்னு தான் சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வைக்கிற பழக்கமே கிடையாது. டேரெக்டாக கொண்டு போய் நான் விற்றுருவேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் விற்றது பயங்கர கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு வந்துட்டு 600 ரூபா பக்கம் வந்துட்டு அவர் கம்மி பண்ணிட்டாரு. பயங்கர நஷ்டம் ஆயிடுச்சு அது அந்த மாதிரி கொடுத்தது. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சேல் பண்ணியோ இது பண்ணியோ நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ கேட்டப்போ இந்த மாதிரி பெரிய ஜுவல்லரியில் எல்லாருமே காமனாக எல்லாருக்குமே மைண்டில் வர ஒரு விஷயம் தான், பெரிய ஜுவல்லரியில் கொண்டு போய் கொடுத்தா பெரிய அமௌண்ட்டாக லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அப்படி நினச்சி தான் நாங்கள் அந்த மாதிரி சின்ன ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்தப்போ பெருசாக நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஜுவல்லரியில் கால் பண்ணி கேட்டப்போ வந்து அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ தான் இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சே அப்படின்னு தோணுச்சு.
ஸோ இந்த வாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம வாங்கின இடத்துலையும் அப்புறம் இந்த ஆர்டிக்காலையும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ போய் பார்ப்போம். போகலாம். 20 minutes later. காசா? வாங்க. அதான் தோட கொடுத்தது. ஐரமா அதான் தோட கொடுத்தது. வாங்க. ஐரமாக்கு ஏதோ வேண்டாம் நமக்கு அனுப்பிச்சுடு. இது வேணுமாம்மா ஐரமா? நம்ம கொடுத்தோம். வாங்கிடலாம். எத்தனை வேணும்? 4. சந்தோஷப்படுறதா சங்கடப்படுறாங்கன்னு தெரியல. ஐரமாக்கு எல்லாம் வேணுமாம்மா. இது வேணுமா ஐரமாக்கு? அக்கா நல்லா இருக்குல்ல? என்ன அக்காவை சொல்லல, அவ சொன்னதான் அந்த செயின். செயினா? ஏன் அப்பாக்கு அந்த அக்கா வேணுமா? ஆமா பமியக்கா. என்ன பமியக்கா இப்படி ஆயிடுச்சு? எனக்கு பமியக்கா மட்டும் போதும்பா. அவ்வளோ நடங்க. ஐமாக்கு வேற என்ன வேணும்? ஐமாக்கு வேற என்ன வேணும்? குட்டி குட்டி வளையல் வேணுமா? ஓகே. இவது விக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல இருக்கு. வித்ததுக்கு அப்புறமா எல்லாம் வேணுமாமா? இப்போ வேணுமாமா? ஐமாக்கு செயின் வேணும், வளையல் வேணும், பூனா கேக்குறா. ஐமாக்கு எல்லாம் வாங்கி தராப்பா. சரியா? நீ இந்த மாதிரிலாம் கேட்டா சங்கடமா இருக்குல்ல? நீ இந்த மாதிரிலாம் கேட்டா அப்பாக்கு சங்கடமா இருக்குல்ல? ஏன் ஐரமா? எல்லாம் கையிலேருந்து போனதுக்கு அப்புறம் இப்போ இவளுக்கு வேணும் வேணும்னா அப்பாவுக்கு சங்கடமா இருக்கும்ல? அப்பாவுக்கு ரொம்ப கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் அது கையில் இருக்கிறப்போ சும்மா போட்டு பார்க்குறாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட முல்லை மட்டும் எல்லாம் வச்சு பார்ப்பேன். அப்போ வைக்கவே விட மாட்டேன், வேண்டாம் வேண்டாம். இப்போ எல்லாம் அங்கே கொடுக்குறது பார்த்துட்டு அது வேணும், இது வேணும், புதுசாக வேணும், வளையல் வேணும் எல்லாம் கேட்குறாங்க. இது மம்மியா? ஓஹோ ஓகே. ரொம்ப தெரியுற மாதிரி ட்ரெஸ் இருக்கமாங்க. ஐமாக்கு என்ன வேணும் வேற? பிங்க் முட்டாய் வேணும். ஐரமாக்கு என்னதான் வேண்டாம் அது சொல்லு முதல்ல நீ. ஐமா சும்மா ஹெல்மெட் வேணுமா? அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது. ஐரமாக்கு ஹெல்மெட் வேணுமா? அந்த ஆரஞ்சு கலரா? ஓ ஆரஞ்சு கலர் ஹெல்மெட் வாங்கி தரேன். அது எதுக்கு போடுவாங்க? எதுக்கு போடுவாங்க அது? தலைக்கு போடுவியா? என்ன வேண்டாம்? பயந்துட்டியா? லைட் பாத்தியா? ஐமா பாத்தியா லைட்? ஐரமா பாத்தியா? ஐமாக்கு பிடிக்குமா? மம்மம் வேணும். என்ன வேணும்? ஐரமாக்கு மம்மா மட்டும் வேண்டாம். ஆமா வேற எல்லாம் வேணும். A few moments later. ப்ரோ இத்தாச்சு. கஷ்டமா இருக்குடா. சரி ஓகே கஷ்டப்படாதீங்க வாங்கிடலாம். இங்க அது விற்றதுக்கு அப்புறம் இவ கேட்டா பாரு, அதுக்கு தான் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. நீ எப்போ இவ்வளோ வாங்க முடியும்? இரு 20 பவுன் தானே வாங்கிடலாம் விடு. சரி வா ஐரமா ஏறு. ஏறி உட்காந்துக்கோ. முல்லை மட்டும் வாங்கி கொடு எனக்கு. ஓ வாங்கிடலாம். இப்போ இல்லை ஃபியூச்சரில். வாங்கிடலாம். The next day. பேக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் இருக்குது. இதை வச்சு எல்லாம் பாட்டலாம். இதை வச்சு முதல்ல போயிட்டு நம்ம வச்ச நகையை இன்ட்ரெஸ்ட் கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை போய் விற்கணும். திருப்பியும் எங்கே எடுத்தோமோ எங்கே அந்த நகையை விற்றோமோ அங்கே கொண்டு போய் விற்கணும். போவோம். நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம அப்ஸை ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி டவுன்ஸையும் ஏற்றுக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். போகலாம். இது உங்களுக்கும் நான் அட்வைஸாக கொடுக்குறேன். நிறைய பேர் வந்துட்டு நான் நிறைய நகை நாங்கள் விற்றுட்டோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு மெயிலு மெசேஜ்னு சொல்லி வரும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்று நம்மக்கிட்ட இருந்து போச்சுன்னா திருப்பி நமக்கு ஒன்று கிடைக்கும். போய் முதல்ல அந்த நகையை எடுத்துகிட்டு வருவோம்.